தமிழக அரசியல் மீண்டும் சூடு பிடித்துள்ளது. வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கணக்கில் முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் எஸ். ராமதாஸ் தலைமையிலான பிரிவுக்கு கூட்டணியில் தனி இடமில்லை என்ற செய்தி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணியுடன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உடன்பாடு செய்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது கட்சியின் பெரும்பான்மை நிர்வாகிகள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் அன்புமணியின் பக்கம் உள்ளனர் என்பதே கணக்கு. அப்படியிருக்க ஒரே கட்சியிலிருந்து இரண்டு பிரிவுகளை ஒரே கூட்டணியில் இணைப்பது என்பது அரசியல் ரீதியாக சிக்கலான விஷயம். முதலாவது சிக்கல் தொகுதி பங்கீடு. யாருக்கு எத்தனை தொகுதி, யார் எந்த மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும்? இதே கட்சியின் இரண்டு அணிகள் மோதிக்கொண்டால் அது நேரடியாக கூட்டணிக்கே பாதிப்பு தரும். இரண்டாவது சிக்கல் உள் கருத்து வேறுபாடு. ஒரே மேடையில் நிற்கும்போது கூட கருத்து மோதல்கள் ஏற்பட்டால் தேர்தல் நேரத்தில் அது பெரிய பிரச்சனையாக மாறும். இதனால்தான் இபிஎஸ் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தெளிவான முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. முக்கியமாக பெரும்பான்மை ஆதரவு உள்ள அணியை முன்னுரிமை கொடுத்து மற்றொரு அணியை இணைக்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் ராமதாஸ் தலைமையிலான அணிக்கு மற்றொரு பெரிய கூட்டணியில் சேர்வதற்கும் வாய்ப்பில்லை. ஏனெனில் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் ஏற்கனவே நிலையான கூட்டணி அமைப்பு உள்ளது. அதனால் இப்போது அவர்களின் முன் இருக்கும் ஒரே வழி தனியாக போட்டியிடுவதுதான். இதனால் என்ன நடக்கும்? ஒரே கட்சியின் இரண்டு அணிகள் ஒரே தொகுதியில் எதிரெதிராக நிற்கும் சூழ்நிலை உருவாகலாம். அது வாக்கு பிளவை ஏற்படுத்தும். அந்த பிளவு யாருக்கு பலன் தரும்? அதுவே இந்த அரசியல் கணக்கின் மிகப்பெரிய கேள்வி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தரப்பில் பார்த்தால் கூட்டணியை எளிமையாகவும் கட்டுப்பாட்டுடனும் வைத்திருக்க வேண்டும் என்பதே நோக்கம். ஆனால் ராமதாஸ் அணியின் எதிர்காலம்? அவர்கள் தனித்து போட்டியிட்டு தங்கள் அரசியல் வலிமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். தமிழக அரசியல் இப்போது புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. கூட்டணிகள் உறுதியாகும் முன்பே கணக்குகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இறுதியில் இந்த முடிவு யாருக்கு லாபம், யாருக்கு இழப்பு? அதை தீர்மானிப்பது மக்கள்தான். தமிழக தேர்தல் மேடை இன்னும் பல திருப்பங்களுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது.